முருகனின் வேலுக்கென்று தனி சன்னதி உள்ள முருகன் கோயில். கோவிலில் காலடி எடுத்து வைத்தாலே வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அதிசயம். வள்ளி மற்றும் தேவியானை ஒன்றாக இணைந்து கஜவள்ளியாக காட்சி தரும் திருக்கோயில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் தான் இருக்கோம். முதல்ல இந்த கோயில் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளையனார் வேலூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த இளையனார் வேலூர் என்ற ஊர் வாலாஜாபாத்லேருந்து 9 கிலோமீட்டரும், காஞ்சிபுரத்திலிருந்து 24 கிலோமீட்டர்லையும், செங்கல்பட்டுலேருந்து 31 கிலோமீட்டர்லையும் அமைந்துள்ளது. கோயிலுக்கு செல்லும் பாதை வளைந்து நெளிந்து இரு பக்கமும் வயல்வெளிகள் சூழ இயற்கையான இடத்தில் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலில் கோயிலோட வரலாறை பார்த்துடலாம். சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இது இருக்கிறது. இக்கோயிலில் இறைவனான முருகப்பெருமான் பாலசுப்ரமணியன் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறார். மற்ற முருகன் கோயில்களில் இருப்பது போல் இல்லாமல் வள்ளி மற்றும் தேவியானை ஒன்றாக இணைந்து கஜவள்ளியாக காட்சி தருகிறார்கள். இது போன்று முருகன் கோயிலில் காண்பது ஒரு அரிதான விஷயம். இக்கோயிலின் தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது. இந்த கோயிலின் தீர்த்தம் சரவண தீர்த்தம். தல புராணங்கள் படி இவ்வூருக்கு அருகில் உள்ள கடம்பரை என்னும் ஊரில் காசிப முனிவர் தான் செய்ய யாகத்தை தடுக்க முயற்சிக்கும் மலையன் மாகரன் என்னும் 2 அரக்கர்களை அழிக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டினார். முனிவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தன் மகனான முருகனை அழைத்து அரக்கர்களை அழித்து யாகம் இடையூறின்றி நடைபெற உதவி புரியுமாறு சிவபெருமான் முருகனிடம் கேட்டுக்கொண்டார். தந்தையின் கட்டளை ஏற்ற முருகப்பெருமான் அவ்விரு அரக்கர்களையும் அழித்த பொழுது அவர் வீசிய வேல் இந்த ஊர் பகுதியில் விழுந்ததால் இவ்வூருக்கு இளையனார் வேலூர் என பெயர் உண்டாயிற்று. இன்னும் இந்த கோயிலில் அந்த வேலை பார்க்க முடியும். வேலோட ஆழத்தை இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. முருகரின் வேலுக்கென்று தனி சன்னதி உள்ள ஒரே கோயில் இந்த இளையனார் முருகன் கோயில் தான். முருகர் இங்கு வள்ளி தேவானை இல்லாமல் நின்றபடி தனி சன்னதியில் காட்சி தருகிறார். 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் உடைய கோயிலாக இது இருக்கிறது. சுவாமிநாத சித்தரால் இக்கோயில் உருவாக்கப்பட்டது என வரலாறு கூறுகிறது. சுவாமிநாத சித்தரின் ஜீவ சமாதியும் இந்த கோயிலில் அமைந்திருக்கிறது. அருணகிரிநாதர் இந்த கோயிலை பற்றி 2 திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். மற்றும் இந்த கோயிலில் முருகருக்கு மயில் வாகனமாக இல்லாமல் யானை வாகனமாக உள்ளது. இந்த கோயிலில் வேலுக்கென்று தனி சன்னதியும், வள்ளி தேவனை இணைந்த கஜவள்ளி சிலை மற்றும் சுவாமிநாத சித்தரின் ஜீவசமாதி, இந்த 3ம் ஒரு சிறப்பம்சமாக இந்த கோயிலில் சொல்லலாம். சித்திரை திருவிழா, வைகாசி வசந்த உற்சவம், ஆவணி பவித்திர உற்சவம், புரட்டாசியில் கஜவள்ளி உற்சவம் போன்ற விழாக்கள் இக்கோயிலில் கொண்டாடப்படுகின்றன. நேரடி மற்றும் மறைமுக எதிரி தொல்லைகள், நெடுநாட்களாக வியாபாரத்தில் இருக்கும் நஷ்டங்கள், குழந்தை பாக்கியம் போன்றவை இந்த கோயிலில் வழிபட்டால் சிறந்த பலன் கிடைப்பதாக கூறுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப பல்லாக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இந்த அழகான கோயில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்கள் ஒரு முருகர் பக்தர்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய முருகன் கோயில் இது. மீண்டும் இது போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓம் சரவண பவா. நன்றி, வணக்கம்.